நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 3:2 சொல்லுது, கர்த்தர் சில சத்துருக்களை விட்டு வைத்திருக்கிறார். எங்க? கானான்ல விட்டு வச்சிருக்கிறார். கானான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்க உள்ள வந்தாச்சு. யோசுவா பிரிச்சு கொடுத்துட்டார். நியாயாதிபதிகள் காலத்தில் இது நடக்குது. அப்போ வசனம் சொல்லுது, 2வது வசனம், அதுவரைக்கும் யுத்தம் செய்து பழக்கமில்லாத இஸ்ரவேலர்களை பழக்குவிப்பதற்காக கர்த்தர் என்ன பண்றாராம்? சத்துருக்களை விட்டு வைத்தார். 2வது சத்துருக்களை ஏன் கர்த்தர் விட்டு வைக்கிறார்? இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றது சத்துருக்கள் வேணாம், சத்துருக்கள் இருக்க வேண்டாம். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு சில சோதனைகளை, அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்களேன், சோதிப்பதற்காக இருக்கும். 3:1 வாசிங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும். அப்ப சோதிக்கிறதுக்கு கர்த்தரை விட்டு வைக்கிறாரு, சத்துருக்களை விட்டு வைக்கிறாரு. எதை சோதிக்கிறதுக்கு? பாருங்க, இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்றதுக்கு எதை வச்சு நீங்க டெவலப் ஆயிட்டீங்க நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க, நான் எல்லாம் படிச்சுட்டேன், புக்கை கரைச்சி குடிச்சிட்டேன், நான் எல்லாத்துலேயும் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க நல்லா படிச்சீங்கன்றதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? எக்ஸாமை வச்சாதான் நீங்க தெரிஞ்சுக்கவே முடியும். ஆமாங்க, அந்த பையன் உண்மையில என்ன பண்ணியிருக்கிறான்? நல்லா தான் படிச்சிருக்கிறான். 600 மார்க்குக்கு 590 எடுத்திருக்கிறான், உண்மையிலே நல்லா படிச்சிருக்கான். அந்த எக்ஸாம்னு ஒன்று வந்தாதான் நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கன்றது என்ன ஆகும்? தெரியப்படுத்தப்படும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? சில நேரத்துல நாம் பழக்குவிப்பதற்காக, சோதிப்பதற்காக கர்த்தர் சில சத்துருக்களை விட்டு வைக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எப்பவுமே நீதிமான்கள் தான், எப்பவுமே பரிசுத்தவான்கள் தான். வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேருமே மோசையை விட சாந்த குணம் உள்ளவர்கள். நம்மள மாதிரி சாந்த குணம் உள்ளவன் உலகத்திலேயே யாரும் இல்லை. அதுவும் சர்ச்சில் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்மளை பார்த்து பாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ஏமாறுவார். அந்த பிரதர் மாதிரி ஒரு சாஃப்டான ஆளை பார்க்கவே முடியாது. அவர் பேசினா பாதி கேட்கவே கேட்காது. அவர் வீட்டுக்கு போய் பாருங்க, 10 ரிமோட் உடஞ்சிருக்கும். நான் ஒரு முறை ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கோவப்பட்டு சில காரியங்களை தூக்கி கீழே போட்ட உடைப்பேன். ஒரு நாள் என்னை ஆண்டவர்களை நடத்தின ஒரு நண்பர் இருக்கிறார். அவரை போய் பார்த்தேன். போய் பார்த்து, இந்த மாதிரி ரொம்ப கோவம் வருது, என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரில, எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட அப்படின்னு சொன்னேன். அவர் கையை பிடிச்சிட்டு அவர் பெட்ரூம் கூப்பிட்டு போனார். ஏன் உள்ளே கூப்பிட்டு போகிறார்? பொதுவாக அவர் பெட்ரூம் கூப்பிட்டு போக மாட்டார். பெட்ரூம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் பார்த்தா அவர் வீட்டு பீரோ உடஞ்சிருக்கு. பீரோ கண்ணாடி இப்படி விரிசல் விட்டுருக்கு. அவர் சொன்னார், போ என் வீட்டில் எல்லாம் உடஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னார். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நாம எல்லாருமே நீதிமான்கள் தான். நான் அவரை பார்க்கும்போது எப்படி நினைப்பேன் தெரியுமா? எப்படி இவர் மட்டும் இவ்வளோ சாஃப்டா இருக்காரு. அதாவது அவருக்கு கோவமே வராது. நான் அவர் கூட 20 வருஷம் பழகிறேன். அவருக்கு என்ன செய்யாது? கோவமே வராது. நானும் நினைக்கிறேன், எப்படி இவ்வளோ சாஃப்டா ஒரு மனுஷால இருக்க முடியும் அப்படின்னா அவர் வீட்டு பீரோவும் உடைஞ்சிருக்கு. அப்போ நாம எவ்வளோ சாஃப்ட்டுங்கிறத நாம இருக்கிற இடத்த வச்சு டிசைட் பண்ண முடியாது. நம்ம யார் என்பதை சிச்சுவேஷனை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். நமக்கு வர பிரச்சனையை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? சில நேரத்துல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பழக்குவிப்பதற்கு சில சத்துருக்களை என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். அவன் வரான், அந்த சத்துரு வருவான். நான் எப்பவுமே சொல்வேன், இப்ப நீங்க இங்க போறீங்களா, வீட்டுக்கு போகும்பொழுது பாருங்க, ஒரு தீர்மானத்தோட போவீங்க. அதாவது பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க, ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பாரு, நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. என்ன தீர்மானம்? இன்னில இருந்து நான் கோவமே என்ன செய்ய மாட்டேன், படமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் பல நேரங்களில் ஏன் சத்துருவை அனுமதிக்கிறார் தெரியுமா? நாம் பல நேரங்களில் யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்கு, நம்மை கர்த்தர் உருவாக்குவதற்கு. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வெளியே வச்சே உருவாக்க மாட்டார், உள்ள வச்சும் உருவாக்குவார். எல்லாரையும் உள்ள வச்சும் உருவாக்க மாட்டார், வெளியே வச்சு உருவாக்குவார். இவன் வீட்டில எல்லாம் பயங்கரமா பண்ணிடுவான். நாம எப்போ யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் சில ஆட்களை விட்டு வச்சிருக்கிறாரு. பல நேரங்களில் ஏன் சத்துருக்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் ஒன்று பார்க்கிறார். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய திருச்சபையில பிரச்சனை வந்துருச்சு. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்களா சேர்ந்து கல் எடுத்து அடிச்சு போர்டெல்லாம் உடைச்சிட்டாங்க. உடனடியாக அந்த ஊழியக்காரருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கப்பட்டது. போலீஸை போய் பாருங்க, கவுன்சிலரை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, எல்லாத்தையும் ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்லண்ணே நான் ஒன்றும் செய்ய வேணாம், ஜோம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. இதுதான் யுத்தத்துக்கு பழக்க வைத்தால். என்னை சுத்தி சத்துருக்கள் இருப்பாங்க,
ஆனா நான் சத்துருக்களோடு கூட மல்லுக்கு நிக்க மாட்டேன். நான் யுத்தத்துக்கு பழக்க வைக்க முடியும். என் கைகளை கர்த்தர் என்னை அமைதியாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. சத்துருக்கள் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு சபை அங்க நடந்துகிட்டே இருக்குது. அடிச்சவெல்லாம் போயிட்டான், ஆனா சபை இன்னும் அங்க நடக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சில நேரங்களிலே சத்துருக்களை விட்டு வைக்கிறார். ரெண்டாவது எதற்காக தெரியுமா? உங்களை பழக்க வைப்பதற்கு. நீங்க சத்துருக்களை என்ன பண்றீங்க? அந்த சத்துரு இல்லாமல் போகணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, துரத்த மாட்டேங்கிறார். அவனை அந்த இடத்த விட்டு விளக்க மாட்டேன். ஏன்? நீ பழக்க வைக்கிறதுக்காக நான் விட்டு வச்சது. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. கோலியாத்தை குறித்து ஒரு வார்த்தை வசனம் சொல்லுது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:33 வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். சிறுவயது முதல் யுத்த வீரன். இவனை எதுக்கு கர்த்தர் சிறு வயதுல இருந்து யுத்த வீரனா வச்சிருக்கிறாரு? இவனை சிறு வயதிலிருந்து யுத்த வீரன். கோலியாத்து வேற என்ன பண்ணா தெரியாது. பைபிள் ஒண்ணுமே சொல்லல. பைபிள் கோலியாத்தை பத்தி சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் எழும்பி வந்து தாவீது கையில செத்து போனான், அவ்வளவுதான் இருக்கு. ஆனா சின்ன வயசுல இருந்து அவனை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேல வளர்த்து நல்ல உயரமாக்கி அவனை யுத்தத்துக்கு பழக்க வச்சு, அது மட்டும் இல்லாம யுத்த வீரனா மாத்தி, ஒரு கையில ஈட்டி ஒரு கையில பட்டயம் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஒரு கான்பிடண்டா கொண்டு வந்து நிறுத்துது. எதுக்கு தெரியுமா? தாவீதை பழக்க வைப்பதற்கு. இப்ப தாவீது சவுலை எதிர்த்து போராடணும். தாவீது பெலிஸ்தர்களை எதிர்த்து போராடணும். தாவீது இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தணும் 40 வருஷம். இவ்வளவுக்கும் அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வரணும். இந்த கான்பிடன்ட் வரணும்னா ஒரு கோலியாத்தை ஜெயிச்சா மட்டும்தான் அவன் வாழ்நாள் எல்லாம். இது அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப தாவீது கிட்ட 3 ஜெயின்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் பயங்கரமான ஆட்கள். தாவீதே சொல்றான் அவங்க பயங்கரமான ஆட்கள். ஆனா இந்த 3 பேருமே தாவீதுக்கு பயப்படணும். எப்படி? இந்த 3 பேரும் யாரை பார்த்து பயப்படணும்? தாவீதை பார்த்து பயப்படணும். ஆனா அவங்க ஜெயிண்ட். எதை வச்சு பயப்படுவான் தெரியுமா? நம்ம ஜெயிண்ட் இவன் பார்க்கறதுக்கு தான் ஆள் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா அவன் கோலியாத்தையே ஜெயிச்சவன். வசனம் சொல்லுது, சவுல் தாவீதுக்கு பயந்து இருந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று கண்டு சவுல் தாவீதை குறித்து பயந்து இருந்தான். காரணம் என்ன? அவன் கோலியாத்தை ஜெயிச்சவன். அந்த கோலியாத்தை ஜெயிச்ச அந்த ஒரு வெற்றி. அப்ப கோலியாத் எதுக்கு வளர்க்கப்பட்டான்? எதுக்கு கோலியாத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டு வந்தாரு? உலக பிரகாரமா என்ன காரணமா இருக்கும்? ஸ்பிரிச்சுவலி பைபிள்ல கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன், தாவீது கையில் சாவதற்கு, தாவீதை ராஜாவாக்குவதற்கு. அவ்வளவுதான். அவன் தாவீது ராஜாவாயிட்டான். அன்னைக்கு முதல் கொண்டு தாவீதுக்கு கான்பிடன்ட் வந்துருச்சு. இப்ப பாருங்க, கோலியாத்தை ஜெயிக்கணும், தாவீதுக்கு தைரியம் வரணும். அப்ப அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாரா தெரியுமா? அவனை சிங்கத்தோட சண்டை போட வைக்கிறார், அவனை கரடியோட சண்டை போட வைக்கிறார். இப்போ சவுல் சொல்றான் இவனை ஜெயிக்க முடியாதுப்பா. அதுக்கு தாவீது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்து, ராஜாவே, நான் ஏற்கனவே சிங்கத்தோடையும் கரடியோட என்ன பண்ணிருக்கிறேன்? சண்டை போட்டிருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பழக்கம் அதே மாதிரி இருக்கிற இந்த கோலியாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும். அப்ப கர்த்தர் ஏன் உங்களை சிங்கத்தை அனுமதிச்சாரு? கர்த்தர் ஏன் கரடியை அனுமதிச்சாரு? பின்னாடி வர கோலியாத்தை ஜெயிப்பதற்கு. கர்த்தர் ஏன் கோலியாத்தை அனுமதிச்சாரு? பின்னாடி வரக்கூடியதான பெலிஸ்தரை ஜெயிப்பதற்கு. கர்த்தர் ஏன் சவுலை அனுமதிக்கிறாரு? பின்னாடி வரக்கூடிய இஸ்ரவேலை வைப்பதற்கு. அப்ப கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு சத்ருவும் உங்களுக்கான பழக்கம். கர்த்தர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்ன இப்படி பண்றாங்க? சின்ன வயசுல ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்து மார்க்கத்துல இருந்து வந்தவர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவங்க அப்பா செம்மாடி அடிப்பாராம் போட்டு. சர்ச்சுக்கு போனேன்னு தெரிஞ்சிட்டா, காலேஜ் காலத்துல தான் இயேசு ஏத்துக்கிட்டாரு. ஆனா காலேஜ் போகும்போதே பையனை அடிப்பாராம், முழங்கால் போட சொல்வாராம், கீழே உட்காந்து கையை கட்டி சொல்ற வரைக்கும் உட்காந்துருக்கணும் பாரு. காலேஜ் போற பையனை அந்த மாதிரி அடி உதப்பாரு, எல்லாம் பண்ணுவார். ஏன் இந்த பாடு அவருக்கு? ஏன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வைக்கல? அந்த பாடுகளுக்கு மத்தியில அவர் கடந்து போனார். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை நடத்துற சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், இயேசு முதலாவது ஜனங்களோடு பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அந்த காட்டு மிருகத்தோட இருந்துட்டேனா நான் நாட்டு மிருகத்தோட போய் வாழ்க்கை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களை கர்த்தர் பழக்குவிக்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கான பழக்கம். கர்த்தர் சும்மா கொடுக்கல, இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன பண்றீங்க? ஒன்னு விலகி ஓடிடுறீங்க, ஐயோ இந்த போராட்டம் வேணாம், இந்த பிரச்சனை வேணாம், அல்லது சத்ருவை காலி பண்ணிடுறீங்க. எப்படியாவது அது இல்லாமல் போனா நல்லா இருக்கும் ஆண்டவரே, உடனே அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்ல, கர்த்தர் அனுமதிக்கிறத நீங்க அனுமதி கொடுங்க. கர்த்தர் நடத்துகிற பாதையில போங்க.
கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் நடத்துறாரா? நடந்து போங்க. கர்த்தர் செங்கடலுக்கு நடுவில் கொண்டு போறாரா? கடந்து போங்க. யோர்தானை கிராஸ் பண்ண சொல்றாரா? கடந்து போங்க. ஆனால் இவைகள் அத்தனைக்கு நடுவிலையும் கர்த்தர் உங்களை பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போயிடாதீங்க. ஏதோ ஒண்ணுக்காக தான் கர்த்தரை நடத்துறார். இந்த போராட்டம் எதுக்கு? ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எதுக்காக ஆண்டவர் நடத்துறாரு? இதன் மூலமா கர்த்தர் ஏதோ எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், ஏதோ என்னை உருவாக்குகிறார். என்னை ராஜாவாக்கிறதுக்கு முன்னாடி என்னை கர்த்தர் பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக இந்த போராட்டம் வந்திருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த போராட்டத்தை நீங்க மேற்கொள்ள தொடங்குவீங்க. நீங்க அதை அதாவது அதை கிராஸ் பண்ணுவீங்க. எப்படின்னு கேளுங்களேன். இப்போ ராணுவத்துக்கு போறாங்க. ராணுவத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க? போன உடனே ராணுவத்தில் நேராக போய் ஏசி ரூம்ல உட்கார வச்சு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு ஏஞ்சுவாங்க, உங்களுக்கு டீ கொடுப்போம், குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. போன உடனே அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் போடுவாங்க. பாலைவனத்தில் பனி இருக்கிற இடத்துல பயங்கரமான எக்ஸசைஸ், பயங்கர கஷ்டப்படுத்துவாங்க. எதுக்கு இவ்வளவும் செய்யறாங்க தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்தையும் செஞ்சு ஒரு நாள் யுத்தம் என்று வந்தால் அந்த யுத்தத்துக்கான பிராக்டிஸ் தான் இது. இந்த பிராக்டிஸை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறவன் யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பான். யுத்தத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறவன் அவர்களிடத்திலிருந்து அவனுக்கு பதக்கங்களை பெற்றுக்கொள்வான். கர்த்தர் கொடுக்கிற பிராக்டிஸ் இப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனுக்கு உலக பிரகாரமான பிராக்டிஸ், நமக்கு ஆவிக்குரிய பிராக்டிஸ். எந்த இடத்துல கர்த்தர் நடத்தும் போதும், எந்த சூழ்நிலையில் நடத்தும் போதும் ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? கர்த்தரை நடத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் என்னை கொண்டு போற பாதைக்கு எனக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எதையுமே கர்த்தர் எனக்கு விருதாவாய் செய்யவில்லை. எதுக்கோ என்ன பழக்க வைக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்டவர் உனக்கு சத்துருக்களை அனுமதித்தாலும் அதான் காரணம். உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்தாலும் அதான் காரணம். உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்தாலும் அதான் காரணம். எல்லாத்துக்கும் பின்னாடியும் உங்க மேல வைத்த பரலோகத்தினுடைய திட்டம் அதுதான் காரணம். அதுக்காக தான் கர்த்தர் அந்த பாதையிலே நடத்துகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைப்பதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு? பழக்க வைக்கிறார். இந்த 2 காரியத்தை நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, உங்களை சுற்றிலும் கர்த்தர் சத்துருக்களை விட்டு வைத்ததுக்கு காரணம் நம்முடைய முற்பிதாக்களும் நாமும் கர்த்தருடைய கற்பனையை கைவிட்டு விட்டோம். அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை ஒன்று நாம் மறந்து விட்டோம், அல்லது அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் அதை மீண்டும் சொல்லிக் கொடுப்பதற்காக சத்துருக்களை அனுமதிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மை யுத்தத்துக்கு பழக்க வைப்பதற்காக சத்துருக்களை அனுமதிக்கிறார். இந்த காரியங்கள் நீங்கள் செய்து முடிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமத்தில் நம்ம வாசிச்ச வசனம் தான் 28:7 சொல்லுது, கர்த்தர் உன் சத்துருக்களை எல்லாம் நீங்களாக்கி. கர்த்தர் விரும்புகிறபடி நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டோம்னா, கர்த்தர் விரும்புகிறபடி நாம் கற்பனைகளை கைக்கொள்ள தொடங்கிட்டோம்னா, அவர் விரும்புகிறபடி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அமைய தொடங்கிருச்சுன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம்மை சுற்றிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதியாக்கி கொண்டே வருவார். எல்லாமே பீஸ்ஃபுல்லா மாறும். நீங்கள் ஒரு தெய்வீக சமாதானத்துக்குள்ளே போக தொடங்குவீர்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா.